அப்போ வந்து எனக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாயிலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்றதை நானே பார்த்து ஆச்சரியப்படுறேன், பிரமிக்கிறேன். இது ஒரு இவ்வளோ நாள் இருந்திருக்குமான்றது நான் நீங்கள் சொன்ன மாதிரி அது டவுட்டு. பட் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு இதுதான் லைஃப் ஆகிடுச்சு. கட்டுறது வந்து இங்கேயும் பின்னாடி குத்துறது இருக்கு, சினிமாவில் நிறைய இருக்கு. அதெல்லாம் மீறி தாண்டி வரணும். இல்லாதது அப்படி பொல்லாததை சொல்றது அதெல்லாம் வந்து சினிமாவில் உண்டு. அது கொஞ்சம் அதெல்லாம் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா தென் வி வில் பி குவைட். நான் கொஞ்சம் பிக் மவுத். நான் எப்போ பெருசாக பட்டுன்னு அடிச்சிருவேன். அது எனக்கு வியாதி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்கிறது, பேசுறது அதே பழகிடுச்சு. எதையும் பிடிச்சி வச்சு பேச தெரியாது. இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு வேலை இல்லைடா போல இருக்குது, வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டுடியோக்கு போகிறோங்க அப்படின்னா, ஏதோ ஷூட்டிங் இருக்குது போல இருக்கு கேட்பாங்க. ஷூட்டிங்கே இருக்காது. அதனால் இதெல்லாம் கட்டுறது. ஏன்னா சினிமா இஸ் அ குட் வேர்ல்டு, வெரி குட் வேர்ல்டு. யாரு அடுத்த கூட ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் இவருக்கு பழகிடுச்சுங்க. கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆனால் பரவாயில்லன்னு சொல்லுவார். ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை போட்டு படம் லேட்டு தானே. அது ஏன்னா அவங்க கொடுத்த என்ன விஷயன்றதை கேட்டு பாருங்க, ஏன் லேட் ஆச்சுன்றதுக்கு காரணம் கேட்டு பாருங்க. இப்போ மேலே உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஆச்சரியப்பட்டேன். பட் அது இந்த படம்லாம் குயிக்காக முடிஞ்சு போச்சு ரிலீஸ். அதுக்குள்ளேயும் அடுத்த படத்தை பற்றி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இந்த படத்தில் இந்த கேரக்டர் அதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க. சையத் கூட அதில் நடிக்கிறார். அவன் சொல்லும் போது அது பெருமையாக தான் எனக்கு. அதனால பெரிய படம் சின்ன படம்ன்றதுக்கு இல்லை, எல்லா படமும் தியேட்டரில் வந்தால் தான் ஒரு மரியாதைன்னு இப்போ ஓடிடியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். வந்த புதுசு இல்லை, அப்போ கொஞ்சம் ஓடிடின்னு சொன்னாங்க. இப்போ ஓடிடியில் என்ன சொல்கிறாங்கன்னா தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும். அண்ட் ராஜேஷுக்கு தியேட்டருக்கு ரிலீஸுக்கு ஒரு பெரிய பேர்டன் இல்லை, அவருக்கு ஈஸியாக பண்ணுவார். ஏன்னா எல்லாம் வெல் பிளான்டு. அதுக்காக சொல்கிறேன் சார். நீங்கள் பல ஆண்டு காலம் அரசியலில் இருக்கீங்க, சினிமாவிலையும் இருக்கீங்க. இப்போ வந்து இவர் வந்து ப்ரொடியூசர் வந்து மியூசிக் டைரக்டர், இப்போ வந்து ப்ரொடியூசராக மாறிட்டார். நிறைய பேர் வந்து ஹீரோவாக வந்து ப்ரொடியூசராக வராங்க, ப்ரொடியூசராக வந்து ஹீரோவாக வராங்க. அது இப்போ எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி வந்து விஜய் சாரும் வந்து சினிமாவிலேருந்து அரசியல் போயிட்டாரு. நீங்கள் அரசியலில் பல காலமாக இருந்திருக்கீங்க, அதை பற்றி உங்களோட ஒரு 2 சில வார்த்தை. நாங்கள் அரசியலேருந்து வெளியே வரும்போது அவர் உள்ள வர்றாரு, அது நான் நினச்சிருக்கு. விஜய் சாருக்கு ஏஜ் இருக்கு இல்லை, அதனால் எனக்கு வந்து அரசியலில் வந்து 40 ஆண்டு கால சர்வீஸ் இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம், இது எதுக்கு எல்லாரையுமே நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம். நானும் நல்லவன் கிடையாது, அதனால் நம்ம பெஸ்ட்டுவே ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுங்கணும். அப்போ விஜய் சார் உள்ள வர்றாரு, பெருமையாக இருக்குது. விஜய் சார்லாம் வரும்போது பெருமையாக இருக்குது. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வர்றாரு. ஏன்னா பாலிட்டிக்ஸ்ன்றது உண்மையான மீனிங்காக பாலிட்டிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாம் என்னென்ன பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம். அது நான் வந்து உண்மையிலே பொதுநலம்ன்றதை கற்றுக்கிட்டேன். குப்பை போடக்கூடாது, பேச சொல்கிறேன். என் வீடை சுற்றி என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் நான். அதனால் இதில் வந்தது நல்லது தான், பொது அறிவாது வரும், நமக்கு டெவலப் ஆகும். எத்தனையோ படத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கீங்க. விஜய் வாழ்க்கையில் எம்எல்ஏ முதல் தான் ஆனீங்க, அமைச்சர் ஆகல. அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? எப்பா நீங்கள் பத்திரிக்கை என்ன இப்படி கேட்டால் நான் என்ன செய்யறது? அமைச்சர் ஆக்கிறது கட்சியுடைய தலைமையை பொறுத்து இருக்குது. நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம். எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு தான் இவர் கரெக்டு, அப்படி இருக்கலாம். இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், 50வது வருஷத்தில் போய் இவர் போய் கதாநாயகன் நீங்கள் தாங்க கதாநாயகன் சொல்கிறார். அது மாதிரி யாராவது சொல்லணும், நம்மளை வளர்க்கணும். வி ஆர் டிபெண்ட் இல்லை, இண்டிபெண்ட் கிடையாது. எஸ், தொடர்ந்து அரசியல் கருத்துக்களை கூறுவீங்களா? அரசியலேருந்து ஒதுங்கி இருந்தாலும்
அரசியல் விமர்சனம் பண்ணுவீங்க. நான் தான் முதல்ல சொன்னேன், என் வாயால் கட்டுவேன்னு சொன்னேன். சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது கேட்பீங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் உங்கள் நியாயம். உங்கள் பேர் ஏன் ராதாரவி நீங்கள் கேட்பீங்க. ப்ரெஸ்ஸில் மட்டும் புத்திசாலித்தனமாக தான் கேட்பீங்க. அப்போ அதுக்கு நானும் ஒரு ஏழா கூடமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவேன். ஐம் ஆல்சோ ஏ ஓட்டர். நானும் ஓட்டு போடுறவன், எனக்கு உரிமை இருக்குது. அது எந்த இங்கே வந்து இப்போ விஜயமா கூட விஜய் வந்து அவர் இதை ஆதரிக்கிறேன்னு அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அவர் பேசும்போது திமுக காரங்களாம் திட்டினாங்க, இப்போ பாராட்டுறாங்க. அது அல்ல. அதனால் இதில் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், டெஃபினட்டாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம். அது ஒன்று. நான் தான் சொல்கிறேன், நான் இல்லைங்க, கட்சியிலேயே இல்லையா, எந்த கட்சியிலும் இல்லை. இப்போ அதான் சொல்கிறார், அவர் கருத்து ஏன் கேட்க மாட்டேன்னு சொல்லணும். கருத்துக்கள் சொல்லுங்கள், என் கருத்துக்கள் ஒர்க் அவுட் ஆகும்போது பார்ப்போம். டெஃபினட்டாக இருக்காரு சார். தொடர்ந்து நடிகர் சங்கம் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் 1 கோடி நீ 1 கோடின்றாங்க. ஆனால் கடைசி வரையும் அது எழும்பவே இல்லை. லாஸ்டா வந்து ரஜினி வந்து நான் பாக்குறேன் அந்த பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் கம்பி துரும்பிடிச்சு தான் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த பொறுப்பெல்லாம் இருந்திருக்கீங்க, இன்னும் அப்படியே இருந்திருக்கேன். இப்போ இல்லையே, நானே இல்ல அந்த இடத்துல இருந்தீங்கல்ல, நடிகர் சங்கத்துல நீங்களும் ஒரு இருந்திருக்கேன். அம்மா அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ இல்லையே, இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா அது எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பக்கமே நான் போகிறதில்லை. ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங்கிறது எனக்கு தெரியல. பட் பூஜை முருகன், கார்த்திக் இவங்கெல்லாம் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக இட் வில் கம் அவுட் வெல். அது ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. அப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. நான் இருக்கும்போது ஒரு வாட்டி இப்படி தான் தேவர் ஃபிலிம்ஸ் அந்த படம், பாட்டுக்கு ஒரு தலைவன், அதில் இருக்கார் அவர் ஹீரோ, டபுள் ஆக்ஷன் பண்ணுவார், சுகா சினிமாவில் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தானே தியாகராஜன் சார் வீடு. அந்த வீட்டில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, ரஜினி சார் நடிச்சுட்டு இருந்தார். போய் நான் என் காரில் கூப்பிட்டு போனேன் நடிகர் சங்கத்தை பார்க்கறதுக்கு. அவர் சுற்றி பார்த்தார், கரெக்டு அப்படியே தான் இருக்குது, இன்னும் அப்படியே தான் இருந்தது நடிகர் சங்கம். அதுக்கப்புறம் தான் சரத்குமார் வந்தார், அவர் இடித்தார். நாங்கள்லாம் இடித்து பிளான் பண்ணி பெருசாக கட்டலான் போது இந்த பத்திரத்தை அடகு வச்சுட்டு அங்கே சொன்னாங்க, எதையோ ஒன்று சொல்லி தானே ஜெயிக்கணும். இப்போ திமுக ஜெயிச்சதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க, நிறைய அவங்க சொன்னதெல்லாம் நடத்தவே இல்லை சார், ஆனால் ஜெயிச்சுட்டாங்க. அது ஜெயிக்கிறது தானே சொல்கிறது. நம்புறது நம்பாத நம்ம கையில் இருக்குது. இதைத்தான் அங்கே செஞ்சோம். சரத்குமார் நல்லா நடத்தினார், அவருக்கு கெட்ட பேர் இதில். பட் ஏனியா அதில் சொல்லும் போது ராதாரவிக்கு அதிகமான வாயி, ராதாரவி எல்லாரையும் திட்டுறார், அதனால தான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் பேசியிருக்காரு. அதை பற்றி கவலையே பண்ணு, அவங்களுக்கு என்ன செய்தி போகணுமே. அன்றைக்கி அந்த வாட்ஸ்அப் வேலையாகணும்னா யாரையாவது பற்றி சொல்லணும், எடிட்டிங் போடுவாங்க. அதனால் they do it. We appreciate that. இந்த 50 ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில நீங்க எல்லாரும் கூட நடிச்சிருக்கீங்க, பல தலைமுறையை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு மறக்க முடியாத இதுதான்ப்பா எனக்கு மறக்க முடியாத படம், இந்த நடிகர் மறக்க முடியாது, இது வாழ்நாள் அப்படி பொக்கிஷமா வச்சிருக்கேன்னா எதுவும் அப்படி கிடையாதுங்க. நான் எல்லா படத்தையுமே பொக்கிஷமாக தான் வச்சுருக்கேன். எனக்கு பிசாசு உள்பட எல்லா படத்தையுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்த தமிழ் படத்தில் ஃபஸ்ட்டு வந்தது மன்மதில் இல்லை. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பொக்கிஷமாக தான் எல்லாத்தையும் பார்க்குறேன். எல்லாரையும் நான் நண்பர்களை தான் பார்ப்பேன். பட் எதுவாக இருந்தாலும் தவறு இருந்தால் தவறுன்னு சொல்லுவேன். அது அதிக பிரசங்கத்தனம்னு சில பேர் சொல்கிறாங்க. அது பொது அறிவுன்றது ஒன்று தெரியாமல் போச்சு. தவறுன்றது தவறுன்னு சொல்லணும்னா அப்போ தான் உண்மை நிலைக்கும், பொய் செத்து போயிடும். நீங்கள் தவறுன்றதை தவறுன்னு சொல்லாமல் இருந்தீங்கன்னா பொய் வாழும், உண்மை செத்து போயிடும். அப்புறம் நடிகர் சங்க கட்டிடத்துக்கு உங்க நண்பர் விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும் நிறைய கோரிக்கை இருக்கு. ஆனா இப்போ உள்ள நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா உறுதி கொடுக்க மாட்டாங்க, பொதுக்குழுல தான் பேசணும் அப்படிங்காங்க. உங்களுக்கு அந்த கருத்தில் உடன்பாடு இருக்கா, கட்டிடத்துக்கு விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும்னு? எனக்கு விஜயமா வந்து பேர் வச்சாலும் எனக்கு கவலை இல்லை, தப்பு இல்லை. அவர் அதுக்கு முன்னாடியே தலைவர் வந்து செயலாளர் வந்து நடிகர் சங்க செயலாளர் விஷால் வந்து அப்போவே சொல்லியிருக்காரு, ஏதோ
வேறு தளபதி பேர் வைப்போம், கலைஞர் பேர் வைப்போம், இப்போ விஜயகாந்த் பேர் வைப்போம். 3வது பேர் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 பேர் இருக்கட்டும், டைம் ஆகட்டும். சார் இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க சார். ஏஐனா கம்ப்யூட்டர் சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து உங்கள் படமும் வந்து இப்போ இங்கே ப்ரெஸ் மீட் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தாஜில் வந்து இந்தியன் 2 வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஏதாவது ஒரு கிளாஷ் உண்டா? அதனால தான் வச்சுருங்க உடனே. ஐயோ, இந்தியன் 2 எவ்வளோ பெரிய படம், நம்மது என்னங்க புஷ்காண்டு படம். அவர் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களா, அதுதான் எங்கள் மொத்த படம். அதனால நீங்கள் அதை எதையும் கம்பேர் பண்ணுங்க. தட் இஸ் உங்களை கட்டி முடித்த கோபுரம், நாங்கள் குவிந்து கிடக்கும் செங்கல். அப்புறம் ஏஐ இப்போ வந்து வாய்ஸ் ஓவரில் மாற்றுறாங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா இப்போ வந்து சினிமாவிலே அதே மாதிரி மாற்றுறாங்க, ஒரு கிராஃபிக்ஸும் பண்ணுறாங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 50 வருஷம்? நல்லதாங்க, அது நல்லது. இப்போ வந்ததுனால எங்களுக்கு ஏற்கனவே டப்பிங் வந்ததுனால என்னென்னா மெயின் ஆர்டிஸ்ட்டு அவங்க வாய்ஸ் இல்லைன்றது தெரிஞ்சு போய் லேடி ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு எதுக்கும் வராத காரணம் தான். நம்ம வாய்ஸுக்கு போய் வேறு வாய்ஸ் யூஸ் வந்தோடனே இப்போ எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நம்ம இல்லைன்னா கூட நம்மளை போட்டு எடுத்துருவாங்க. எனக்கு சந்தோஷம். நீங்க இப்ப அரசியல்ல ரொம்ப காலமா இருந்தீங்க, இப்ப விலகிட்டீன்றீங்க. ஆனா அரசியல் கண்டிப்பா பேசுவேன்னு சொன்னீங்க. நேத்து கூட வந்து பெரிய தலைவர் வந்து சாகடிக்கப்பட்டிருக்காரு கூலிப்படையால, ஆம்ஸ்டாங்னு ஒருத்தர். அவர் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப வந்து இப்ப நடக்கிற ஆட்சியில வந்து நிறைய கொள்ளைகள் நடக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? எனக்கு இப்போ ஆம்ஸ்டாங் செத்து போயிட்டாருன்ற கவலை தானே ஒழிய வேற எதுவுமே எந்த நோக்கத்திலையும் பார்க்கல. தப்பு தானே. ஆம்ஸ்டாங் இஸ் வெரி குட். எனக்கு ஃப்ரெண்டு தான். எனக்கு தெரியும், ஒரு வாட்டி வந்திருக்காரு, பார்த்துருக்கேன், ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் ஆம்ஸ்டாங். பட் இஸ் எ நைஸ். நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. லாஸ் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு நான் படம் எப்படி எடுக்கிறேன்னா அந்த படத்தோட கதையை நம்பி தான் படம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இன்னி வரைக்கும் அப்பா வந்து நான் ராதாரவி சார் அப்பா தான் கூப்பிடுவேன். இன்னி வரைக்கும் இந்த படம் எடுத்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் காப்பி வந்து பார்க்கும்போது வரைக்கும் படம் என்ன லெவலில் வந்திருக்கு, ஏது அந்த அந்த ரிசல்ட்டில் வந்து போஸ்டர்லேருந்து எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்பார், நல்லா வந்திருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவார். அதனால் இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு பந்தம் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கேட்டு படம் எப்படி வந்திருக்கு கேட்டு இன்னைக்கு வரைக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கு வரைக்கும் உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள பார்த்து வராத நடிகர்களை வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேற உங்களை எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, படம் ஒத்துக்கும் போது எல்லாமே மண்டையாட்டிடுறாங்க. பட்டு ப்ரெஸ் மீட்னு அப்படின்னும் போது எப்படி ப்ரெஸ் மீட் ஒரு வாரம் முன்னாடி சொல்லுவோம் நம்ம. பட் ஒரு 10 நிமிஷம் கலந்துட்டாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். பட் இப்போ நான் அந்த கவலைப்படத்தை விட்டுட்டேன். என்னோட முதல் படத்துலேருந்து அந்த கவலைகள் நிறைய இருந்தது. இப்போ அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை கண்டென்ட், மேக்கிங், ஸ்டோரி அதை நம்பி தான் நான் படம் எடுத்துருக்கேன். கடைசி தோட்டா நாங்கள் படம் வந்து ஒரு 7 ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கோம். உங்க சத்யா பீரை வச்சு நீங்கள் ஒரு 100 ப்ரெஸ் மீட் அனுப்பிச்சிருப்பீங்க. படம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும்? ஆகஸ்ட் லாஸ்ட். அது இப்படிக்கு இப்போ சொன்னீங்களே நான் 100 வைக்கிறேன்றீங்கல்ல, நான் அந்த 100 வைக்கிறதுல கரெக்டான ஆர்டிஸ்ட் நடிச்சவங்க எல்லாரும் வந்திருந்தாங்கன்னா 2 முடிச்சிருப்பேன். நானும் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். முதல் படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க, லோக்கல் சர்க்கிள்லேருந்து பார்க்குறீங்க. எனக்கு நடித்தவங்களே வராததுனால என்னால் அந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியல. இப்போ மீடியா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப பெரிய செலிபிரிட்டிஸ் வரும்போது தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா அது உங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது, அது தேவைப்படுறது. அப்போ அவங்களாம் வராத போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட்டேஜ் ஓரம் வைக்கப்படுது. இதெல்லாம் நான் பார்த்துக்கும் போது எப்போ தான் வருவாங்க அந்த பீக் ஆர்டிஸ்ட்னா வரதே கிடையாது. அப்போது நான் இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ண வேண்டியதாக இருக்குது. பப்ளிசிட்டி பண்ணியும் இப்போ நான் கற்றுக்கிட்டது என்னன்னா படத்தோட கதையும் படத்தோட மேக்கியும் நம்புறேன். ஆனால் அதுதான் ஆடியன்ஸ் கிட்ட போய் கொண்டு சேருறதுனால இது கடைசி ப்ரெஸ் மீட்டாக இருக்கும் இந்த படத்தோட சார்பாக. அடுத்த படத்தோட ஹீரோவை எடுத்து வந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ண காரணம் ப்ரெஸ் மீட்டில் நான் அப்படியே சொல்லிடுறேன். அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம். செப்டம்பர்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட். 12th சயீத் தான் ஹீரோ. பார்த்துருப்பீங்க பைரி படத்தோட ஹீரோ கதாநாயகன் தான் இவர். டைரக்டர் விக்கின்னு சொல்லி ஒரு புது இயக்குனரை எங்கள் பேனர் மூலியமாக அறிமுகப்படுத்துகிறோம். அவர் பேர் விக்கி, டைரக்டர். சயீத் தெரியும் உங்களுக்கு, பைரி படத்தில் நல்லா ஃபேமஸாக இருப்பார். அவரை வச்சு ஒரு ப்ளே பண்ணுறோம். செப்டம்பர் 12th ஸ்டார்ட்.
சம்பள பிரச்சனைலாம் சம்பள பிரச்சனை இருந்தாலாவது பரவாயில்லையே. இங்க என்னன்னா டப்பிங் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு பிரஸ் மீட்டிங் வரும்போது அதுக்கு தனியா காசு கேட்கறதா சில காதுகள்ல வருது. பட் அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா நடிச்ச படத்துக்கே வர மாட்டேன்றாங்களே. இல்ல அவங்க வந்து நிறைய பிரஸ் மீட்டிங் சொல்லிருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. என்ன வந்து ப்ரமோஷன் கூப்பிட்டா நான் வருவேன் கண்டிப்பா, எனக்கு டைம் இருந்தா சொல்லிருக்காங்க. ஆனா நீங்க வந்து தப்பா ப்ரோடக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பரவாயில்ல சார், நான் வந்து கிட்டத்தட்ட ஃபோன் கால் காட்டுறேன். கிட்ட 10-15 தடவை இந்த ஒரு வாரத்தில் பண்ணிருக்கேன் சார். ஃபோன் எடுக்கிறதே இல்லை. என்ன சார்ந்த டைரக்டரும் ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃபோனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நாங்கள் என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ அவங்க வந்தாதான் அப்படின்னும் போது எங்களுக்கு ஒன்று கிடையாது. அதான் சொன்னேன், நான் அந்த மென்டாலிட்டியை மாற்றிக்கிட்டேன். என்னோட படம் நல்ல படமாக எடுக்க வேண்டியது பொறுப்பு. அப்போ அப்பா சொன்னார்ல, மேடம் வந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு மைலேஜ், அந்த மைலேஜ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சப்போஸ், ஏன்னா அவங்க இன்னும் படம் பார்க்கல, மேபி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தானாகவே முன்னிருந்து வருவாங்க. ஏன்னா அவங்க எப்படி எடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. இப்போ அப்பா சொன்னாலே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க வனிதா. இது வரைக்கும் அவங்க ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் கூப்பிட்டோம், ஃபோன் பிக் பண்ணல. ஸோ ஒரு வேளை எந்த பிஸியாக இருக்கலாம், அதை நான் தப்பாக சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு மெசேஜாக கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு வந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கும். அப்பா சொன்னாப்புல அந்த மைலேஜ் இல்லாதனால தான் பிரஸ் மீட் ஏறிக்கிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? மைலேஜுக்காக தான் அவங்க காசு கேட்குறாங்கன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலை. எனக்கு வந்த நியூஸ் அது உண்மையா போய் இல்லைன்னு சொன்னேன். ஆமா, அது உண்மையா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் நான் அப்படி சொல்லலை. காதல வந்தது அது பொய்யா கூட இருக்கலாம். நான் எப்போதுமே என்கிட்ட வர வரைக்கும் அது உண்மையா பொய்யான்றது வச்சிருப்பேன். பட் அதனால அவங்க வரல. சரி, அவங்க வந்திருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கும். நான் பூஸ்ட் பண்றதை கம்மி பண்ணிப்பேன். இப்போ நான் பூஸ்ட் பண்ண வேண்டியதே இருக்கு. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல 100 விற்கிறேன்றீங்களே, 100 ஒன்னாக்க முடியும் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா. அது எல்லாரும் ஆக்ட்ரஸும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். அதைத்தான் போய் சேருவேன். அவ்வளவுதானே. அதே மாதிரி முக்கியமா என்னோட படத்தோட முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச யாசர், ராட்சசன் படத்துல பார்த்துருப்பீங்க. அவர் தான் அடையாளம் தெரியாது, இந்த படத்துல நல்ல அடையாளம் தெரியும். ஒரு முக்கியமான கண்டென்ட் பிளே பண்ணிருக்காரு பிரதர். பேச பிரதர். எல்லாத்துக்கும் வணக்கம். அதான் ராட்சசன் படத்துலேருந்து கண்டினியூஸாக நிறைய படங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் ரோலாக பண்ணிட்டு இருந்தேன். அங்கே மிகைப்படுத்தி சொல்லலை. நான் யாக்கைன்னு ஒரு படம் பண்ணேன். கழுகு கிருஷ்ணா சார் தான் ஹீரோ. ஸோ அதில் ராதாரவி சாருக்கு வில்லனுக்கு சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன். அப்போ நடிக்கும் போது தெரியல. ஸோ படம் முடிஞ்சு டப்பிங் அப்பா சார் பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, இவன் நெகட்டிவாக கலக்குவான்னாரு. சத்தியமா சார், அது இன்னைக்கு எனக்கு நிறைய படங்கள் என்னை கூப்பிட்டு நான் அதை எனக்கு எப்படி சொல்கிறது, மீச தாடி இருந்தால் தான் அந்த அளவு நெகட்டிவாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நமக்கு எனக்கு எதுவுமே இல்லை, சின்ன பையன் மாதிரி இருக்கேன். இது இந்த கேரக்டர் நெகட்டிவாக பண்ணி ரீச் ஆகுமான்னு பார்க்கும்போது ஸோ அவங்க சொன்ன வார்த்தைகள் தான், அதுதான் இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி நல்லா ரீச் ஆச்சு. ஸோ சின்ன பசங்கள்லாம் பார்த்து பயப்படுவாங்க உங்கள் கேரக்டரை பார்த்தா அப்படி சொல்லும்போது. ஸோ அதுதான் நம்ம உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுலேயே அதே தான் ராஜேஷ் சார் கூப்பிட்டு இந்த கதை சொன்னாங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா ராதாரவி சார் கூட பண்ணுறது ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் கூட பண்ணதுனால படமும் நல்லா வந்திருக்கு. நவீன் அவங்க தான் டைரக்டரு. ஸோ நல்ல படம், கண்டிப்பாக இது நல்லா பேசப்படும் கண்டிப்பாக. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் என்னோட 2வது படத்தோட அறிவிப்பு ஐயா முன்னாடி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பைரிக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மீடியா நண்பர்கள் நிறைய பேர் வந்து பயங்கர பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த மேடையில் இருந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த பண்ணுற படம் விக்கி டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ராஜேஷ் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஐயாவும் நடிக்கிறாங்க அதில். ஸோ அந்த படமும் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோட சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இன்னும் பெரிய இடங்களுக்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது அவங்க எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ கடைசி தோட்டா மிகப்பெரிய வெற்றி பெற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வெற்றி பெறுங்கிறது பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கு எங்களுக்கு. நன்றி.